வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பாஸ்தா வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் போட்டு நம்ம இது வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வர போகுது பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு பார்க்குறதுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணால் கட் ஆகிற அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பாஸ்தாவை வடிகட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்கள், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட இதில் சேர்க்கலாம். இதை மாதிரி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் இது இப்படி போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட தாண்டி நல்லா வதங்கி வரணும். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்குறோம். இப்போது இதில் ஒரு சின்னதாக நார்மல் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரெண்டும் நல்லா மேஷ் ஆகி ஒரு லிக்விட் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சியும் சேர்க்கலாம், இல்லை தக்காளி கெச்சப்பு, ஜாம் எதனா இருந்ததுன்னா கூட ஃப்ளேவருக்கு நீங்கள் சேர்க்கலாம். சோயா சாஸு, தக்காளி சாஸு இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறேன். நல்லா தக்காளி மட்டும் போடுறேன். இப்போ இதில் ஒரு கேரட் அளவுக்கு நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கேரட்டு, குடமிளகா அது மாதிரி எல்லாம் நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோஸு, பீன்ஸு அந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் வெறும் கேரட் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே பாஸ்தாவில் கொஞ்சம் போட்டிருக்குறோம். அப்புறம் சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி எடுத்துருக்கிறேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இட்லி தோசைக்கு மாற்றாக வேறு ஏதாவது நம்ம சண்டேயில் இது மாதிரி செய்து கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலாக்கா நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஒரு முட்டை வந்து மிளகு போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நடு சென்டரில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த முட்டையை மட்டும் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வெந்த பிறகு அதோடு சேர்த்து நம்ம இந்த பாஸ்தாவை
சேர்த்து கிளறிக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் முட்டை வாசனையோட நல்லாயிருக்கும் பாஸ்தா. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு தக்காளி கெச்சப்போட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.